ஹாய் ஆல், வெல்கம் டு TUTORFLICKS. நம்ம ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 மாடல் பார்த்துட்டோம் மடங்குகள் வச்சு. இந்த வீடியோவில் டைரக்ட் சம்ஸ் கேட்டால் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல், இதில் அசல் கொடுத்துருவாங்க, வட்டி கொடுத்துருவாங்க, எவ்வளோ வருஷனும் கொடுத்துருவாங்க. டைரெக்டாக நமக்கு வேண்டிய எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி என்னன்னு கேட்பாங்க. நம்ம நார்மலாக PNR/100 போடுவோம். இது கிட்டத்தட்ட அதே மாடல் தான், பட் அதில் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டினில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டில் 0ல் முடிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு 0வை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன நம்பர் பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த 0 கட் பண்ணதுக்கப்புறமா 500 × 1 × 5 500 × 5 2500. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது என்ன கான்செப்ட்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ PNR/100 பிரின்சிபல் அமௌண்ட் 5000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அது நம்ம 10/100ன்னு எடுத்துப்போம். 10ல் ஒரு 0வும் 100ல் ஒரு 0வும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு 0வும் பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு 0வும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன வரும்? 500 × 5 × 1 இதுதான் வரும். அதுதான் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0ல் முடிகிற மாதிரி 10, 20 எந்த நம்பராக இருந்தாலும் ஓகே, 0ல் முடிகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு 0வை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 ரூபா, ஆண்டு 5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் 8%. இப்போ இதில் 0 இல்லை. 0 இல்லைன்னா என்ன பண்ணணும்னா பிரின்சிபல் அமௌண்ட்டில் 2 0 கட் பண்ணிக்கணும். சேம் இதே கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், இங்கே 0 இருக்குது, அதனால் 100ல் இருக்கிற ஒரு 0 கூட கேன்சல் ஆகிடுது. இப்போ இங்கே 0 இல்லாமல் இப்போ 5ன்னு இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 2 0வையும் இங்கே இன்னொரு 0வையும் கட் பண்ணுவோமா? அதே கான்செப்ட் தான். இப்போ இதுக்கு பாருங்கள், 100 × 8 × நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5, 100 × 8 800, 800 × 5 4000. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுதான் டைரக்ட் சம்மில் ஆண்டுகள், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருஷத்தில் கொடுத்துருப்பாங்க எத்தனை வருஷம்னு. இது டைப் 4. நம்ம ஆல்ரெடி மடங்குகளில் டைப் 3 வரைக்கும் பார்த்துட்டோம். இது ஆண்டுகள் சம்மு. ஆண்டுகள் சம் டைப் 4. அடுத்தது நம்ம டைப் 5 பார்க்கலாம். டைப் 5 என்னென்னா மந்த் யூஸ் பண்ணி சம்ஸ் வரும். அதாவது 6 மாதம் 7 மாதம் அப்படி கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஹோல் நம்பராக இல்லாமல் மந்த் யூஸ் பண்ணி வரும். ரூபாய் 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. அதாவது 1.5 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நமக்கு 5 இயர்ஸ்னு ஒரு ஹோல் நம்பர் இருந்துச்சு, உடனே மல்டிப்ளை பண்ணிட்டோம். பட் இங்கே 1.5 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த 1.5 வருஷம் இருக்கு இல்லையா, இதை ஏதாச்சும் ஒரு நம்பர் யூஸ் பண்ணி ஹோல் நம்பராக மாற்ற முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது 1.5 வருஷத்துக்கு கூட ஒரு மினிமம் நம்பர் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போது 2 யூஸ் பண்ணலாமா? 1.5 வருஷத்தில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 வருஷம், அதாவது ஒரு ஹோல் இயர் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 இருக்கு இல்லையா, இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 1.5 வருஷத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 வருஷமாக மாற்றிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணி 4ன்னு மாற்றிட்டோம். சரி, இப்போ இதை நம்ம எப்போ போல் இனி போட்டுக்கலாம். ஒரு 7,500. இப்போ இங்கே 4% இருக்குது, 3 வருஷம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது 4 கிட்ட 0 கிடையாது, ஸோ 2 0 கட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 75 × 4 × 3, 75 × 4 300 × 3 900. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம
1.5 வருஷத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 வருஷம்னு மாற்றிட்டோம். 8% 2ஆல் டிவைட் பண்ணி 4%ன்னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான். பேலன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாடலே தான். இந்த மந்த் சம்லேயே நம்ம இன்னொரு டைப்பும் பார்த்துடலாம். அது வந்து 1.5 வருஷம்னு சொல்லி நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் கூட ஆகலை, வெறும் மாதம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? 3 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை இயராக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எப்பவும் போல் 2 0 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 கிட்ட 0 கிடையாது. பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 200 × 5 × 3 டிவைடட் பை 12. இந்த 12 எதுக்கு அப்படின்னா நமக்கு 3 மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் 1 இயரில் நமக்கு எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது? 12 மந்த்ஸ் இருக்குது. 12 மந்த்ஸில் 3 மந்த்ஸ், அதுக்காக தான் நம்ம வந்து 3/12ன்னு போடுறது. இதை கட் பண்ணோன்னா 1 3s are 3, 4 3s are 12. 4 வச்சு கட் பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? 50 வருமா? இப்போ 50 × 5 250. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே சம்மில் வந்து நமக்கு ஒரு இயர் கொடுத்து அது கூட ஒரு மந்த்து கொடுத்ததுனால நம்ம அதை ஹோல் இயராக மாற்றணும். பட் இங்கே நமக்கு வெறும் மந்த்து மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னா வெறும் மந்த் மட்டும் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு நமக்கு 12 மந்த்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 12 போட்டு எப்பவும் போல் தான் நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கணும் ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம டைப் 6க்கு மூவ் ஆகலாம். டைப் 6 என்னென்னா டேஸ், நாட்கள் கணக்கு. வருஷம் கொடுத்துருந்தா எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். மாதம் கொடுத்துட்டா எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். அடுத்தது நாட்கள் கொடுத்தா எப்படி போடணும்னு பார்க்கணும். இதில் ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா கொடுக்குற டேஸ் வந்து 73ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ 365 டேஸ் இருக்கா ஒரு இயரில். இந்த 365 வந்து 73ஆல் 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஸோ வந்து நமக்கு கொடுக்குற நம்பர் கண்டிப்பாக 73ஆல் டிவைட் ஆகும். சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் 73ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா கொடுத்துருக்குற பிரின்சிபல் அமௌண்ட்டாக தான் ஆகும். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அப்படி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 73ஆல் டிவைட் ஆகுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போகலாம். ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0வை கட் பண்ணிடலாம். 675 × நம்பர் ஆஃப் டேஸ் 219. ஒரு வருஷத்தில் மொத்தம் எவ்வளோ நாட்கள் இருக்குது? 365, 365 நாட்கள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம் இல்லையா 73ஆல் டிவைட் ஆகும்னு. இப்போ 219 வந்து 73ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 73, இங்கே லாஸ்ட் நம்பர் 9 இருக்குது. ஸோ 3 × 3 தான் 9 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 3 போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 × 3 9, 7 3s are 21. ஸோ 219 73ஆல் 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். இது 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 405 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த சம்முக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். One 35 × 3, 5 3s are 15, 3 3s are 9, 405. ஆன்சர் கிடச்சிருச்சா? புரிஞ்சுதா? மேக்ஸிமம் டேஸ் வச்சு வர கணக்கு எல்லாமே 73ஆல் டிவைட் ஆகும். மேக்ஸிமம் அந்த டேஸ் வந்து 73ஆல் டிவைட் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குற பிரின்சிபல் அமௌண்ட்டை வச்சு 73ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த மாடலில் ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்கள் ஆண்டிற்கு 10% தனிவட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? இங்கே வந்து 42 நாள் கொடுத்துருக்காங்க, 10%. ஸோ ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 42ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 73ஆல் டிவைட் ஆகலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் ஆகுதான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு எழுதிக்கலாம். 1095 × 42 டிவைடட் பை 365. நீங்கள் இதை டேரெக்டாக கூட ட்ரை பண்ணலாம். இப்போ 365 1095 டிவைட் பண்ணுமான்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 365 இதை 3 டைம்ஸ் போட்டாலே ஆல்மோஸ்ட் 1000 வந்துடும். ஸோ அதுக்கு மேலே போகாது. அதனால் நான் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 5 × 3 15, 6 × 3 18, 3 3s are 9. ஓகே, இது டேரெக்டாகவே நமக்கு டிவைட் ஆகுது. 1 365 மேலே 3 3 × 42 126. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதை நீங்கள் இப்படி டேரெக்டாக இந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ணலாம், இல்லை 73 வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். டைப் 7. இது என்ன அப்படின்னா எல்லா நம்பருமே சேம் நம்பராக இருக்கும். பாருங்களேன், ஒரு ஆண்டிற்கு 5% தனிவட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5 எனில் அசலின் மதிப்பு என்ன? அதாவது தனிவட்டி, ஆண்டு, அமௌண்ட்டு எல்லாமே வந்துட்டு சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. வட்டி வீதமும் 5 இருக்குது, ஆண்டும் 5 இருக்குது, தனி வட்டியும் 5 இருக்குதுன்னா அசல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 100 டிவைடட் பை த நம்பர், அவ்வளோதான். 100 டிவைடட் பை 520. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது எங்கே யூஸ் பண்ணணும்? 3 நம்பருமே சேம் நம்பராக இருந்தால் நீங்கள் 100 டிவைடட் பை தட் நம்பர் போட்டுக்கலாம். இதை வந்து நமக்கு டைரக்ட் கொஸ்டினாகவும் ஒரு வருஷம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த அசலானது x% தனிவட்டிக்கு x வருடங்களுக்கு x என்ற தனிவட்டியை தரும்? 3மே எக்ஸாக இருக்குது. ஸோ 100 டிவைடட் பை x. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். உங்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த 7 மாடலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 4 மாடல்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.